பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி பழனி கடை விட்டு போகிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் கேட்குறாங்க, என்ன கோமதி, எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவனை காயப்படுத்தினதுனால தான் அவன் போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கான். இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே இப்போ நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க, நீ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கே சரின்னு படுதா? சொல்லு, நீ பண்ணிட்டு இருக்க வேலை உனக்கே சரியா? அவன் லைஃப்பை பார்த்துக்கிறதுக்காக அவன் போறானா, சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்க. இங்க பார், எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். நான் அவங்க 3 பேரையும் மகனாவும் இவனை மூத்த மகனாவும் தான் நினைக்கிறேன். அவனுக்கானது நான் சேர்த்து அவனுக்கு கொடுத்து அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு பழனி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சொல்லு மச்சான்றாங்க. இந்தாண்டா உன்னுடைய பணம்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. மச்சான், இது எதுக்கு எனக்குன்றாங்க. இல்லை பழனி, நீ என்னுடைய பையன் தானே, உனக்காக இதை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க. உடனே பழனி கதறி எழுத ஃபீல் பண்றாங்க. பல விதத்துல நீ என்னை அவமானப்படுத்திருக்க, இருந்தாலும் இதை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி பழனி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முத்துவேலோட கடைக்கு பழனி போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.